இவர் வரணும்னா இவர் வந்து களத்துக்கு வரணும். இப்படி 2026 இல்ல 2050 வந்தாலும் விஜய் வந்து வர முடியாது. ஏன்னா விஜய் சின்ன வயசுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் மனசு பெரிய மனசு. விஜயகாந்த் எவ்வளோ காலமாக இருந்தார், மக்களுக்கோசம் சொத்தியே ஆயிடுச்சு. அவராலே வர முடியல. 1996 வைகோன்னு ஒருத்தர் வந்தார், நீ காணாமல் போயிட்டார். 2006 விஜயகாந்த்னு ஒருத்தர் வந்தார், நீ காணாமல் போயிட்டார். 2016 டிடிவி தினகரன் ஒருத்தர் வந்தார், நீ காணாமல் போயிட்டார். சீமான்னு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு, அவரும் சில நாட்கள் காணாமல் போயிறார். ஆனால் அரசியல் இருமுனை கத்தி மானதே. ஆக்சுவலாக இன்னும் ஒரு அரசியலில் முழு ஈடுபாடாக இறங்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த படத்தில் எப்படி நடிக்கிறாரோ அதை பற்றி அது போல தான் டைலாக்லாம் பேசுகிறாரு. இன்னும் பெருசாக வரல வெளில. அரசியல் பற்றி இன்னும் பெருசாக எதுவும் பேசலை. சும்மா அவங்கள தாக்கணும்னு பேசிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் முழு அரசியல் ஈடுபாடோட மக்களுக்காக எதுவும் பேசலை இது வரையும். வீட்டிலேருந்து அறிக்கை போடக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து பேசணும். ஒரு ப்ரெஸ் மீட் அஃபிஷியலாக வந்து பேசினா தான் அவரோட அரசியல் ஈடுபாடு எப்படி இருக்குது, அவரோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் மக்களுக்கு. இன்னும் அப்படியே வீட்டிலேருந்து ட்வீட் போட்டுருந்தா வேலைக்கு ஆகாது. விஜய் வந்து கடந்த 30 வருஷமாக திரைத்துறையில் இருக்கார். அவருக்கு கிரிப்ட் எழுதி கொடுத்தா நல்லா நடிக்க தெரியும். ஆனால் அரசியலில் வந்து நிறைய இது வந்து ஒரு மாதிரியான களம். அரசியலுங்கிறது முற்பதுகளில் இருந்த களம், ஆழமே தெரியாத கடல் அரசியல். அதனால் விஜயுடைய ஸ்பீச்செல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரில. இது அவர் 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு. அதனால் அரசியலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அவர் நிறைய கற்றுக்கறணும். உடனே தனியாக நின்று அவர் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடு போராடுறாங்கல்ல, அந்த மாதிரி விஜய் களத்துக்கு வரணும். களத்துக்கே வராமல் நான் வந்து ஆளாக்கிடுவேன், குதிரையாக்கிடுவேன்னா வேலைக்கு ஆகாது. நான் தனியாக ஏன் நிற்கலை? ஸோ பொதுவாக நிற்கலாம்ல. அவர் வந்த உடனே எலெக்ஷன் காலியாக இருந்தது. அதை விட அவர் வந்து மக்களை சந்திச்சிருந்தானே தெரிஞ்சிருக்கலாம் எவ்வளோ வாங்கலான்னு. ஏன் நிற்கலை? பயம் இருக்குதுல்ல, நிற்க முடியாது. களத்தில் அவர் இறக்க முடியும். களத்தில் இறங்கி மக்களை போராடினா தாங்க சந்திக்க முடியும். தளபதி கூட சரி, அவர் ஒன்று டக்குன்னு வரல. அரசியல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்தார். சீக்கிரமாக அவர் அரசியலுக்கு வரல. மிஸ்ஸாவை பார்த்தாரு, அப்புறம் படிப்படியாக தான் அரசியலுக்கு வந்தார். புரியுதுங்களா? எதுவும் அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மட்டும் சொல்லலை. இப்போ பிஜேபி எடுத்துக்கோங்க, ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து எங்களுக்கு ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ ஆளுங்கட்சி எதிர்த்து தான் எல்லாரும் போராடுறாங்க. அவரும் அரசியலுக்கு வந்தது ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு தாட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால் அவரோட கருத்து இதுவரை நீங்கள் இப்போ அவர் பேசிட்டு லாஸ்ட்டாக அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு போகிறப்ப தெரியும், சோஷியல் மீடியாவிலே ட்ரெண்ட் ஆச்சு. என்னடா இவர் வெளிப்படையாக அதிகம் பேச மாட்டார். போய் என்ன பண்ணணும், ஒவ்வொரு மக்களாக பார்க்கணும். அடிப்படை பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். அது ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் போகணும், ஒவ்வொரு தெருக்கள் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போகணும். இவர் என்ன பண்ணுறாங்க, பிரசாந்த் கிஷோர், ஆதவ அர்ஜுனா இவர்கள் போன்ற நபர்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அது வந்து மக்கள் மத்தியில் எடுபடாதது. இவர் வரணும்னா இவர் வந்து களத்துக்கு வரணும். இப்படி 2026 இல்லை 2050 வந்தாலும் விஜய் வந்து வர முடியாது. அதாவது வந்து அவர் நேரடியாக வந்து அரசியலுக்கு வரல. ஃபேஸ்புக்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி தான் பதிவு பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக இருக்குது. அண்ணாவை பார்த்துருக்குது, கலைஞரை பார்த்துருக்குறது, ஸ்டாலினை பார்த்துருக்குது, சின்னவரை பார்த்துருக்குது. ஏன்னா இவர் அரசியலுக்கு இப்போ வந்துட்டு எதிர்கட்சியாக கூட ஒன்றும் வரல. ஒரு எலெக்ஷன் கூட அவர் சந்திக்கலை. இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கலை. அதனால் எப்படி அவர் 234 தொகுதி அவர் வெற்றி பெற முடியும்? மக்கள் அவருக்கு என்ன பண்ணார் சொல்லுங்கள் பார்க்கலாம். மாவட்டத்தில் மிஞ்சி போனால் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவருக்கு ரசிகருங்க? ஒரு 10,000 பேர் இருப்பாங்களா? சொல்லுங்கள், அவ்வளோதான் இருக்கும். உடனே அவரில் வர முடியாது. விஜயகாந்த் எவ்வளோ காலமாக இருந்தார், மக்களுக்கோசம் சொத்தியே ஆயிடுச்சு. அவராலே வர முடியல. அவ்வளோ பாடுபட்டு அவர் எதிர்கட்சி தான் வர முடிஞ்சுது. என்ன இவரெல்லாம் சொல்லுவீங்களா? சும்மா சின்ன வயசில் ஒரு வேகத்தில் அப்படி சொல்லலாம். அவர் நாளாகும். நாங்கள் மக்கள் வந்து நிற்கணுங்க. மார்க்கெட்லேயும் இதில் களத்தில் இறங்கி நிற்கணும். அவர் எந்த காலத்தில் நின்னார்? ஏன் ஈரோட்டில் எலெக்ஷன் நிற்க வேண்டியது? இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் 68,000 பூத் இருக்குது. அந்த 68,000 பூத்துலேயும் விஜய்க்கு ஆள் இருக்கா? இது அரசியல் சாதாரணம் கிடையாது. அரசியல் வந்து இருமுனை கத்தி மாதிரி. இங்கே வந்து அதிமுகவும் திமுகவும் ஒரு பெரிய பேஸ் போட்டு வச்சுருக்கு. அதனால் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் விஜய் மாதிரி ஒரு ஆட்கள், அதாவது நாங்கள்லாம் ஒரு 30 வருஷமாக அரசியல் அங்கே கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். 1996 வைகோன்னு ஒருத்தர் வந்தார், நீ காணாமல் போயிட்டார். 2006 விஜயகாந்த்னு ஒருத்தர் வந்தார், நீ காணாமல் போயிட்டார். 2016 டிடிவி தினகரன் ஒருத்தர் வந்தார், நீ காணாமல் போயிட்டார். சீமான்னு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு, அவரும் சில நாட்கள் காணாமல் போயிறார். ஆனால் அரசியல் இருமுனை கத்தி மானதே. அதை விஜய் மாதிரி 2 மாத குழந்தைலாம் அரசியலை நீடிக்க முடியாது. சரியான பாதையை எடுத்து ஒரு திமுகவை எதுக்குறேன்னா அதிமுக கூட்டணி போடணும். நான் தனியாக நிற்கிறேன்னா ஒரு திமுகவுடைய பிடிமா தனியாக நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? ஐயா, நடிகர்னா புரட்சி நடிகர் எம்ஜிஆர் தான். மக்களுக்கு வாரி வாரி வழங்கி சொல்கிற கேளுங்க, மக்களுக்கு வாரி வாரி வழங்கி கொடுத்து சிவந்தகரான். எம்ஜிஆருக்கு அடுத்து இன்றைக்கி ஒரு நடிகர் இருக்கார்,
தலை அஜித் அவரும் வந்து சைலண்ட்டாக கொடுத்து வாரி வழங்குறாரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய்லாம் எங்கேயும் கொடுத்துங்கிற வாரி வழங்கின கிடையாது. அதனால் ஏதோ அரசியலுக்கு வர்றாரு, வரவேற்போம். அவர் வந்து ஒரு தமிழர், அதனால் நாங்கள் அரசியலில் வரவேற்கிறோம். ஆனால் அவருடைய அரசியல் தேர்வு வந்து சரியான பாதையாக இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும்னா அதற்கு யார் எதிரி? அதிமுக தான் கூட்டணி போடணும். நீ தனியாக நின்னா திராவிட முன்னேற்ற கழக ஒரு மிகப்பெரிய இங்கே வந்து ஊழல் ஆட்சி நடக்குது. இந்த ஊழல் ஆட்சி அகற்றணும்னா யார் வரணும்? அதிமுக தான் வரணும். அவரோட தான் இவர் கூட்டணி போடணும். இவர் தனியாக நின்றாருன்னா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதை மறைமுகமாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக ஏதாச்சும் மக்கள் அவங்களோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஏதாச்சும் பேசணும்னு பேசியிருக்காரு போல். ஸோ அது வந்து பெருசாக இம்பேக்ட் எதுவும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் டிஎம்கே பொறுத்த வரையும். ஏன்னா இது வரைக்கும் யாரும் பெருசாக அதை பற்றி ரிப்ளேவும் பண்ணல, அதை பற்றி எந்த அமைச்சரும் அதை பற்றி பெருசாக தாக்கலை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு இப்போ தான் ஆரம்பித்த ஒரு கட்சி, ஒன்றும் அவ்வளோ பெரிய போட்டிலாம் கொடுக்க மாட்டாங்கன்றது வந்து அவங்களுக்கும் தெரியும். அவர் ஓகே, ஒரு பெரிய செலிப்ரிட்டி அரசியலுக்கு வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது செய்யணும், எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அவரோட கான்ஃபிடென்ட் அது, நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது அவரோட கான்ஃபிடென்ட்டு. ஸோ அது அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது வந்து பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. அவருக்காக என்ன பண்ணணுமோ, அவர் இதுவரையும் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரோ அதை பேஸ் பண்ணி மக்கள் அவருக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. பட் ஆனால் பெரிய அளவுலாம் அவர் சொல்கிற மாதிரிலாம் டிஎம்கேக்கு டஃப் கொடுக்கணும், இவங்களுக்கு டஃப் கொடுக்கணும், அவங்களுக்கு டஃப் கொடுக்கணும்லாம் அப்படிலாம் பெருசாக ஒன்றும் அப்படி மாற்றம் ஏற்படுமா அப்படின்றது வந்து ரியாலிட்டிக்கு ஒத்து போகாது. தஞ்சாவூர் மாவட்டம், அதாவது டெல்டா பகுதியிலேருந்து பிரகாஷ் தகவல் சட்டாளர் நான் பேசுகிறேன். நான் அது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தது வந்து நாங்கள் எங்களை போன்றவர்கள் வந்து வரவேற்கிறோம். அது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதாவது ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா எதிர்கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக இப்போ வந்து கட்சிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது அப்போ வந்து மாற்றாக இருக்கும்போது சரி விஜய் வருவார் அப்படிங்கும்போது எங்களை மாதிரி சமூகவர்கள்லாம் வரவேற்றோம், ரொம்ப வரவேற்றோம். ஆஹா விஜய் வந்துட்டார், அவர் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறதான் எதிர்பார்த்தோம். அது எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் நினச்சினா அந்த கட்சி எங்களுக்கு தேவையில்லை. அது அதிமுக ஊழல் நினச்சினா தேவையில்லை, பிஜேபியா காங்கிரஸ் எதுவுமே தேவை கிடையாது. அது எங்களுக்கு தேவை என்னென்னா ஒரு நல்லாட்சி பண்ண, ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி வரணும் போது விஜய் வந்து வரும்போது நாங்கள் வரவேற்றோம். எங்களை போன்றவர் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, மக்களை நோக்கி போகணும். அது மக்கள் நோக்கினா பாதிக்கப்பட்டாங்கன்னா வெள்ளம் பாதிப்பு வந்துச்சு சமீபத்தில், ஒரு இதுக்கும் அவர் வந்து வரவே இல்லை. சும்மா ஒரு பொதுக்குழு போட்டு ஒரு மாநாடை போட்டுட்டு வந்து அவர் நான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பேன்னா அதில் ஏற்றுக்க முடியாது. களத்துக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். இன்றைக்கி எவ்வளோ பெரிய அநியாயங்கள் நடக்குது. ஒரு பெரிய சமூக ஆர்வலர் சவுக்கு சங்கரில் விட்டு போய் மலத்தை வீசுகிறாங்க. இவரோட ரோல் என்ன? நாட்டில் ஜனநாயகத்தினுடைய குரல் விலை தமிழ்நாட்டில் நெரிக்கப்படுது. அந்த ஜனநாயக குரல் விலை நடிக்கிறதுக்கு இவர் வந்து ஒன்லி மைக்கில் மட்டும் பேசினா போதுமா? களத்துக்கு வரணும். அதனால் இது ஒரு மடை மாற்றம், திசை மாற்றம். அதனால் எங்களுக்கு விஜய் மேலே டவுட் இருக்குது. டாப் இந்தி இம்போஷன் அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது காரணம் என்னென்னா, இந்த நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூ பேசப்பட்டது. நம்மளை வந்து தாக்குனாங்க. ஆக்சுவலாக நாடாளுமன்றத்தில் இருக்க எம்பிஸ், பிஜேபி எம்பிஸ் வந்து நம்ம அமைச்சர்கள் வந்து நம்மளை தாக்குனாங்க, நம்மளை வந்து அன்டெமோக்ராட்டிக், அன்சிவிலைஸ்டுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இது நம்மளே இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற, நம்மளை ஒதுக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் தான் டிஎம்கே இது குரல் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவிர அதே மாதிரி ஃபேல் டீலிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா டிஎம்கே மட்டும் சொல்லலை. இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி 7 ஸ்டேட்டோட சிஎம்ஸ் வந்து அறை எல்லாரும் வந்து அதை ஒத்துழைச்சி அது ஒரு மீட்டாக பண்ணாங்க. அதை எதிர்த்து போராடினாங்க, எதிர்த்து அது குரல் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சொல்ல முடியாது சும்மா டிஎம்கே மட்டும்தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு. 7 மாநிலத்தோட முதலமைச்சரும் வந்து தான் ஒத்துழைப்பு தெரிவித்து எங்களால் இதை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர டிஎம்கே மட்டும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகலை. முக்கியமாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க, 2026 முன்னாடியே ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து மக்களுக்கு என்னெல்லாம் குறை இருக்கோ அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி பேசி உங்களுக்கு என்னெல்லாம் யாரெல்லாம் சாடணுமோ ப்ரெஸ் மீட்டில் சாடுங்க. சும்மா பொதுக்கூட்டத்தில் சாடுறது வந்து அது எப்படி இருக்குன்னா, அவர் டைலாக் பேசிட்டு போகிறாரு. இந்த படம் டைலாக், அந்த படம் லியோ படத்தில் பார்த்தீங்களா, இந்த படத்தை பார்த்தீங்களா, பார்க்கணும் நீங்களே பார்த்துட்டீங்களான்றது. அதுதான் நான் கேட்குறேன். ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து உங்களோட அரசியல் வாழ்க்கையை காட்டுங்க. இது வந்து படம் கிடையாது, ஸ்கிரிப்ட் எழுதி டைலாக் எழுதி பேசுறதுக்கு. இது களம், இது நிஜம். இங்கே வந்து ப்ரூவ் பண்ணால் மட்டும் நாங்கள் ஏற்றுக்குறோம், ப்ரூவ் பண்ணாமல் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். இப்போ நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் அவர், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டிஎம்கேவை சாடிட்டார், டிஎம்கேவை எல்லாம் பொதுக்கூட்டத்திலே சாடுறாரு. கொஞ்ச நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சாடணும்ல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்மளுக்கே தெரியும், இப்போ நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. இந்தி இம்போஷன் போயிட்டுருக்கு, ஃபேர் டீலிமிட்டேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இஷ்யூலாம் இருக்கிறதுனால எல்லா கட்சியும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எதுவும் பேசலையே அப்படின்ற ஒரு தாட்டில் அவர் வந்து மோடிஜியை கூப்பிட்ருக்காரு, எல்லாரையும் சாடி இருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். எம்ஜிஆருக்குங்க இயற்கையிலே வள்ளல் குணங்க. அவர் வந்து பிறந்ததுலேருந்து வறுமையில் பிறந்தார்.
ஒவ்வொரு விஷயமும் சிந்து ஏழைகளிலிருந்து அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுக்குங்கிற ஆசை அவருக்கு இருந்துச்சு. தான் உழைச்சி சினிமாவில் உழைச்சி அத்தனை பணத்தையும் மக்களுக்கு வாரி வழங்கிட்டு போனார். இன்றைக்கி அவருடைய ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் விஜய் அப்படியா 1000 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கணும்னு சொல்கிறாரு. அவர் செஞ்ச நல்லது என்ன கம்பேர் டு அஜித், நடிகர் அஜித்தோட கம்பேர் பண்ணுங்கள். முட்புதர் நிறைந்த பாதை, இதில் நடக்கும்போது முள்ளு குத்தம், கடலில் போய் நீங்கள் வந்து குளிக்கும்போது மூச்சு அடைஞ்சு நம்ம செத்தா கூட சேர்த்துருவோம். அந்த மாதிரி அரசியல் மாட்டார். விஜயராஜ் ஸ்பீச் பார்த்தீங்களா? பார்த்தேன், நான் செய்தியில் நான் கேட்டேன். நல்லா பேசியிருக்கிறாரு. மக்கள் வந்து பார்ப்பாருன்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. என் பையனும் விஜய் ரசிகர் தான். எனக்கும் விஜய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து கஷ்டங்களை அனுபவித்தவர். அவர் ரொம்ப வாழ்க்கையில் இப்படிலாம் முன்னேறணுன்ட்டு எல்லா படத்துலேயுமே ஆட்சியில் வந்து இப்படிலாம் நடக்கணும். அவருக்கு எல்லா டேலண்ட்டும் எல்லாமே இருக்குது. அதனால் விஜய் தான் வரணும். லேடிஸுக்கும் அவர் பாதுகாப்பாக இருப்பார்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக விஜய் வருவார். வயசு பசங்களுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. வயசான ஆயாவங்களுக்கு கூட விடமாட்டுறானுங்க ஜனங்க. அது மாதிரி ஆம்பளைங்க ஜனங்களை ரொம்ப எப்படி சொல்கிறது தெரியல, கொச்சப்படுத்துகிறானுங்க, அசிங்கப்படுத்துகிறானுங்க. புரியுதுங்களா? அந்த அசிங்கத்துலேருந்து விடுதலை ஆகுனா விஜயால் தான் முடியும். புரியுதுங்களா? ஏன்னா விஜய் சின்ன வயசுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவர் மனசு பெரிய மனசு. புரியுதுங்களா? அதனால் அவர் மனசுக்காக எல்லாரும் ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவார். அதான் விஜய் என்ன மீட் பண்ணணும். நான் என்னோடய வாக்கு பழிக்கும் என்ன, புரியுதுங்களா? ஏற்கனவே முக ஸ்டாலினை கூட கெளிப்பாருன்ட்டு நான் கனவு கண்டு அதே மாதிரி நடந்துச்சு. ஏன்னா என்கிட்ட ஒரு தெய்வ சக்தி இருக்குது. ஆனால் இந்த வாட்டி விஜய் கெளிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இறங்கிச்சு. ஏன்னா போன வாட்டி வந்து ஆட்சியில் யாரும் நிற்கலை. கமல் நின்னர். கமலை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக யாரும் லைக் பண்ணல. விஜய் லைக் பண்ணுறாங்கன்னா விஜய்க்கு கூடியான அந்த டேலண்ட்டு அந்த இது இருக்குது. ஏன்னா எல்லா படத்துலையும் அவர் வந்திருக்காருன்ட்டு இல்லை, அவருக்கு வந்து மனசு வந்து எப்படின்னா கஷ்டங்களில் என்ன பெண்களுக்கு நிறைய அந்த படத்தில் கூட நிறைய ஆட்சி முட்டையில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்காரு. புரியுதா? மெயின் பெண்களுக்கு பாதுகாப்பாகணும். ஒயின் ஷாப் கடையில் மூடணும்.